அடம் பிடிச்சோம், இந்த மாதிரி என்ட்ரி வேணும், இந்த மாதிரி வேணும், ஓப்பன்ல தான் பண்ணணும், மண்டபம்லாம் வேணாம் அப்படின்னு அடம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எனக்கு மறந்தே போச்சு நம்ம ஷூட் பண்றோம் அப்படின்னா. என் அக்கா வெட்டிங் நான் எப்படி அலைஞ்சிட்டு இருந்தானோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க போட்டோ எடுக்கிறது அது பண்ணது பண்ணது. அட்லீஸ்ட் ஒரு நாள் தான் இருந்தது, ஒரே நாளில் போட்டது தான் சாங்கு. ஒரு சாங்கும் மேக்ஸிமம் டைம் வந்து 1 day. யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா வேற கலர், நாங்க வேற கலர், எல்லாம் வேற எல்லாம் வேற கலர்ல இருப்போம். சரியா? நான் பேசுறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுத்த பிரஷர்ல அவர் வரவே மாட்டாரு. பாடா நீங்களும் ஒரு வாட்டி தான் தாலி கட்ட முடியும். அதுலயே அந்த அழுத்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துறணும்லாம் கிடையாது. ஒரு 10 செகண்ட் ஒரு லூப்பா போட்டாரு. அதனால எங்களுக்கு பெருசா இம்ப்ரெஷன் இல்ல அவர் மேல. ஆனா இவங்க வெட்டிங்க்கு பியூட்டிஃபுல். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு மை ஃபேவரட் டீம் இருக்காங்க, உப்பு புளி காரம். ஹே ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீரீஸ் வந்து எப்போவுமே டாப் ஆஃப் த சார்ட்ஸில் இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் பீப்புள் ஆர் ஜஸ்ட் லவ்விங் இட். எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஸ்டார்டிங் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து என்னன்னா லைக் இல்லை, பிகாஸ் லைக் எவ்ரி அதர் சீரீஸ் ஆர் எவ்ரி அதர் சீரியலோ அந்த மாதிரி நம்ம பார்த்தாலுமே வந்து மூவி சாங்ஸ் தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஒத்துக்க முடியாது. இல்ல சொல்லவே கூடாது. சீரியஸ் தான் சொல்லணும். இல்லைங்க, நான் முடியாதுங்க. நான் ஜெனரலா முடியாதுங்க. நான் கேள்வியே முடிக்கல. இல்ல சீரியஸ் சரிங்க, அதான் சீரீஸ்க்கு வந்து ஜெனரலா மூவி சாங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூ மேட் ஷோர் லைக் கம்போஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷலா ஒரு சாங் பண்ணணும்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு தனி பாராட்டுகள். ஸோ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அந்த வரவேற்பு கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்போசரை ஹையர் பண்ணதுக்கு அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். பாட்டை யூஸ் பண்ணாம யூஸ் பண்ண முடியாது. அதனால இல்ல, இது வந்து ரொம்ப பிளான் பண்ணி இந்த போர்ஷன்ல வேணும், மியூசிக் வேணும்னு சொல்லி அவரை பிடிச்சு நசுக்கி கசக்கி வாங்கினது தான். அது எவ்வளோ நாள் அந்த ப்ராசஸ், அந்த மியூசிக் அந்த மாதிரிலாம்? இல்ல, நமக்கு டைம் கன்ஸ்டன்ட் ரொம்ப கம்மி. ரொம்ப என்ன சொல்றது, டைமே இல்ல. எனக்கு இன்னைக்கு நைட்டே வேணும் அந்த மாதிரி. காலையில ஃபைல் வரும், நைட் அவுட் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன சார், அது 4 எபிசோடுக்கா? ஐயோ, நடந்திருக்கு. 2 days 3 days வந்து டைம் இருந்தது. நடுவில் கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் சாங் எல்லாம் எங்களுக்கு ஹார்ட்லி ஒரு நாள் தான் இருந்தது, ஒரே நாளில் போட்டது தான் சாங்கே. ஒரு சாங்கும் மேக்ஸிமம் டைம் வந்து 1 day. எழுதி கம்போஸ் பண்ணி அது எல்லாமே நீங்க தான் எழுதுனதும் நீங்க தான். வா, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு த ஜோடிஸ் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட எல்லாமே வந்து தனித்தனியாக அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா அப்படி குவிஞ்சு தான் இருக்கும். லைக் உங்களோட ஹேஷ்டேக் வச்சு அப்படியே ஷேர் பண்ணுறதுலேருந்து உங்களோட வெட்டிங் சீக்வன்ஸ்லாம் எடுத்துட்டு அது ஒரு மாதிரி அஃப்கோர்ஸ் ஹீஸ் காட் அ ரோல் இன் தட். அவர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணாங்க அப்படின்ட்டு. அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது உங்களுக்கு? யார் ஆரம்பிக்கிறீங்க? பார்க்குறது ஆக்சுவலி நாங்கள் வந்து ரியல் வெட்டிங் மாதிரியே ஃபீல் பண்ணி தான் எடுக்கும்போதே எடுத்தோம். லைக் உண்மையான கல்யாணத்துக்கு ரெடி ஆகும்ல, சாரியிலேருந்து மெஹந்திலேருந்து எல்லாமே வந்து நம்ம பக்காவாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி இது போடலாமா சார், அது போடலாமா, இந்த பேக்ரவுண்டுக்கு இது ஓகேவா, இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக பக்காவாக தான் பண்ணோம். அண்ட் மோரோவர் லைக் எனக்கு வந்து அது ரியல் மேரேஜ் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலே தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அது வரை நீங்கள் வந்து ஏதாவது பிடிஎஸ் பார்த்தா கூட தெரியும், பயங்கர எக்ஸைட்டடாக இருப்பேன் அந்த மாதிரி. அண்ட் எப்போவுமே நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த ஏதாவது ப்ராஜெக்ட்டில் வந்து கல்யாண சீக்வன்ஸ் அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சீன்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்தது கல்யாணம் சீன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை, பக்காவா காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் கல்யாணம் ரிசப்ஷன் மட்டும் தான் எடுத்தாங்க. அதுவும் ஃபுல்லா மாண்டேஜஸ் வந்து டயலாகோ நம்ம நடிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணா மட்டும் போதும் அப்படி இருந்தது. அதோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாவே வந்து தெரிஞ்சது ஸ்க்ரீன்ல. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து அப்படியே அந்த ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த லொகேஷன்
டிசைட் பண்ணல அவங்க. அப்படியா? They had been Wow. planning for something else. பட் ஆனா செம்ம ட்ரீமியா இருந்தது. லைக் worth the wait அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா. Exactly. ஆமா, அடம் பிடிச்சோம். இந்த மாதிரி என்ட்ரி வேணும், இந்த மாதிரி வேணும், ஓப்பன்ல தான் பண்ணணும், மண்டபம்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு அடம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நானு. நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணது வந்து பீச் வெட்டிங். ஆஹா. ப்ராப்பராக பீச்சில் செட்டப் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டைமில் மழை. ஓ. ஆக்சுவலி இவங்க கல்யாணத்து அன்றைக்கே மழை தான். ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக மழை. ரிசப்ஷனில் ஒரு டான்ஸ் ஒன்று எடுத்திருப்போம், அதில் மழை பெய்யும், ஃப்ரேம்லேயே பெஞ்சுது. சரி எடுப்போம் வாங்க, கேமரா மட்டும் மறைச்சிட்டு பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் டே தான் எங்களுக்கு லொக்கேஷனே கிடச்சிது, பெர்மிஷனே கிடச்சிது. அதுக்கப்புறம் போய் செட்டப் பண்ணி அதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தேங்க் பண்ணி ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, பிகாஸ் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல ம். ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் திங்கிங் ஓகே அப்படியே நார்மல் வெட்டிங் மாதிரி வெட்டிங் மாதிரி போய்டுமான்னு ஐ வாஸ் ஹேவிங் திஸ் திங். பட் ஃபர்ஸ்ட் அந்த லைக் சார் சொன்ன மாதிரி அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த செட்டிங் எல்லாம் பண்ணி தென் ஐ தாட் தேர் வில் பி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மத்தியானம். லாட் ஆஃப் டைம், ஆல்மோஸ்ட் 2-3 hours சும்மா உட்காந்துருந்தோம். we didn't do anything. ஓகே ஓகே. So but at the end of the day ஈவினிங்ல ரிசப்ஷன் பண்ணும்போது தென் அந்த டைமிங்ல மழை பெஞ்சு இட் வாஸ் அகைன் That is like the scene. So all in all, I mean, the output was fabulous. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இவங்க வெட்டிங் ஒரு பக்கம் இருக்கும்போது உங்களது இன்னுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா வந்து அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்க வெட்டிங்க்கு ஓட்டமாவே அரைச்சிக்கிட்டு ஒரு மியூசிக் போட்டாரு. அந்த சாங் அந்த ஒரு 10 செகண்ட் ஒரு லூப்பா போட்டாரு ஃபுல் வெட்டிங். அதனால எங்களுக்கு பெருசா இம்ப்ரெஷன் இல்ல அவர் மேல. ஆனா இவங்க வெட்டிங்க்கு பியூட்டிஃபுல். ட்ரூ ட்ரூ ட்ரூ. So beautiful. உங்க வெட்டிங்க்கு பேசாத நீ. ஃபுட்டேஜ் வந்துச்சு. அவங்க வெட்டிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஃபுட்டேஜ் at least அவருக்கு டைரக்டர் சார் தான் நம்ம சொல்லணும். இல்ல டைம் இல்ல அவருக்கு டைம் கொடுத்தா ஒரு டைம் இருந்திருந்தா பண்ணிருக்கலாம். சுத்தமா டைம் கிடையாது எங்களுக்கு. ரொம்ப டைம். சரி ஓகே, மன்னிச்சு விட்டுறலாம் சார். அவரோட டேலண்ட் பாராட்டணும். because that was very nice. எஸ் எஸ் Beautiful. எஸ். ஸோ உங்களோட அந்த வெட்டிங் சீக்வென்ஸ் மோர் ஆஃப் லைக் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இவங்க இந்த மாதிரி தான் இன்னும் ரியல் வெட்டிங் அப்படின்ட்டு நிறைய பேர் அது இன்னுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த திஷிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் ஹவு டஸ் இட் ஃபீல் ஸ்டில் செலிப்ரேட்டிங் ஜோடி? லைக் வெரி ஸ்பெஷல் ஆஃப்கோர்ஸ். ஆனால் என்னன்னா அவங்க லவ்ட வெட்டிங்னாலே வி நியூ அண்ட் வந்து நான் ப்ராப்பர் பிரைட்ஸ்மெய்ட் மாதிரி தான் இருந்தேன். லிட்ரலாக எனக்கு மறந்தே போச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படிலாம். என் அக்கா வெட்டிங்கில் நான் எப்படி அலைஞ்சிட்டு இருந்தானோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி ரியலிஸ்டிக் அண்ட் அவுட்டோராக இருந்ததுனால அவுட்புட் ஆகவே செம்மையாக இருந்தது. செம்மாவே லைட்டான ஒரு வெட்டிங் மாதிரி இருந்தது. இது வந்து அவுட்டோர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மழையும் வரல சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த மண்டபமும் ஐ திங்க் அந்த டெய்லி சொப்காக யூஸ் பண்ணுற மண்டபம் தான். ஓகே ஓகே. ஸோ இட்ஸ் லைக் அவ்வளோலாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு இதில் போனால் செம்மையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அது வந்து தெரியவே இல்லை, அது ஒரு நார்மலான ஒரு மண்டபம்னே தெரியல, அவ்வளோ அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிகாஸ் ஐ காட் ரீசென்ட்லி மாதிரி எனக்கு நிறைய ரிலேட்டபுளாக இருந்தது. ஐ நியூ அழுவேன். எனக்கு என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ரியல் எமோஷன்ஸ் இருக்கும்ல. இதில் வந்து இட்ஸ் லைக் நீ டேக் போய்க்கலாம். வெரி பியூட்டி ஜஸ்ட் ட்ரெஸ் ஜாலியாக ஒரு வெட்டிங் தாலி கட்ட முடியும். அதுலயே கொடுத்தோம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ட்ரெஸ் அப் அண்ட் லுக் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன் நான். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த வெட்டிங், ஃபுல் சீரீஸுமே எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி ரியலிஸ்டிக். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க் லைக் எனக்கு ஒரு 1 or 2 மூவிஸ் ரிலீஸஸ் இருந்தது. லைக் உப்பு புலிகாரம்க்கு முன்னாடி நான் பண்ண ஒர்க். அண்ட் எனக்கு பர்சனலி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னோட ஒர்க்கில். ஆக்டிங்காக பார்த்தா ரொம்ப ரியலிஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் உப்பு புலிகாரம் தான். எனக்கு லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சுது லைக் தேங்க்ஸ் டு த டிரெக்டர். அண்ட் ஜென்ரலி லைக் உப்பு புலிகாரம் எனக்கு அவ்வளோ டைம் கொடுத்தது தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. அது ஒரு பெரிய லெசன் இன் ஒர்க் ஷாப் மாதிரி. அண்ட் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ லைக் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுன்றத நான் ஐ திங்க் இந்த செட்டில் தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அந்த வெட்டிங் பற்றி அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது செம எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு சின்ன ஸ்பாட், ஒரு சின்ன இடத்துல தான் அந்த சங்கீத்தை பண்ணாங்க. அண்ட் செம செட், அது வெரி நைஸ், ரொம்ப கிளாஸியாக. அந்த சின்ன கன்ஸ்ட்ரெயின்ட், வெறும் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் இல்லை, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு ரொம்ப நார்மலான ஒரு மண்டபத்தில் செம ஏஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஆர்ட் ஒர்க், ஷார்ட்டு, அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பிளானுமே சூப்பராக இருந்தது. எஸ். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு இருந்தது. பிகாஸ் லைக் எவ்ரி அதர் எடிட்ஸ் இந்த மாதிரி வந்து ஜோடியாக அதை இது பண்ணும்போது மேஜராக சொன்னது வந்து ஆல் த மென் இந்த
உப்பு புளி காரம் இஸ் கிரீன் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ண எவ்வளோ அழகான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிறீங்க. ஆல் த மென் நீங்க சொல்லும்போது அப்ப ஆல் த வுமன் ரெட்னு ஆயிடுச்சு இல்லங்க. இல்ல அப்படி நான் சொல்லல. இல்ல அப்படி நான் மீன் பண்ணல. பட் ஆனா இல்ல பண்ணுங்க அப்படியே மீன் பண்ணுங்க. ஐயோ ஆனா ஜெனரலி லைக் கிரீன் ஃபிளாக் உள்ள மென் வந்து அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியறது இல்லை. என்னோட ஒரு ஆதங்கம். நிறைய கேர்ள்ஸ் அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஒரு சீன் வந்து லைக் ஏன்னா எங்க டைரக்டர் ஒரு கிரீன் மவுண்டன், அதனால அது வந்துட்டு எங்க மூலமா பிரதிபலிக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா அது நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்களா, லைக் ரைட்டிங்ல இப்படிதான் பண்ணணும்னு இருந்தீங்களா இல்ல வாட் இஸ் இட்? அதுவா அமைஞ்சது பர்பஸா இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எங்களுக்கு எங்களோட எண்ணங்கள் என்னவோ அதை தானே பிரதிபலிக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதுவே அமைஞ்சிருச்சு. ஸோ நத்திங் இன் ஸ்பெசிஃபிக் அப்படின்லாம் இல்லையா? ரொம்ப இப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும். ஓகே, ஸோ இது ஒன்று லைக் இந்த க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்லாம் இன்னொன்று சொல்லும்போது கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து இவங்களோட அந்த வெட்டிங்கை பார்த்துட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணதே வந்து லீட் ஃபேஸ் வந்து ஒரு ப்ரௌன் ஸ்கின் கேர்ள் வந்து பார்க்க முடியறதில்ல அப்படின்ட்டு. அண்ட் இட் இஸ் வெரி ஹாப்பி டு see லைக் ஒரு ப்ரௌன் ஸ்கின் கேர்ள் வந்து ஒரு லீடாக நடிச்சுட்டு அவங்க ஒரு பேரோட கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது அப்படின்ட்டு. ஏன்னா இல்லைனா வந்து மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் ஆர் சீரீஸ் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு வெள்ளையாக இருக்கிற கேர்ளுக்கு வந்து எண்ணெய் ஒழிஞ்சு ஏதான ஒரு மேக்கப் போடுறது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் மேம். Yes. I don't agree with that. There are a lot of heroines who are not like not about skin tone. Yeah, it is not about skin tone. No, the thing is like people are அந்த மாதிரி நீங்க சொல்லும்போது அது லேபிள் பண்ற மாதிரி இருக்கு. I have never seen like அந்த மாதிரி எல்லாம் I don't feel like உங்களோட அந்த क्वेश्चन வந்து அவ்ளோ இதுவா உங்களுக்கு தோணல. I mean I don't know, I don't feel. And then see, it is a talent. Come on, you can't, because she is really talented. Yeah, and all the actresses were talented. Yes, yes. சொல்லிட்டு நாங்க எங்களோட ஃபேமிலி நீங்க எடுத்தீங்கன்னா அப்போ வந்து யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா வேற கலர், நாங்க வேற கலர், எல்லாம் வேற எல்லாம் வேற கலர்ல இருப்போம். சரியா? நான் பேசுறது இல்ல, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சோ நீங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க அப்படியெல்லாம் வந்து அதை எடுத்து அது ஒரு லேபிள் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். பிகாஸ் நவ் இட்ஸ் ஆல் அபவுட் லைக் டேலண்ட் தான், எல்லாமே டேலண்ட் தான். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு எத்தனையோ ஆக்ட்ரஸஸ் இருக்காங்கல்ல, எத்தனையோ ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. You do not want to name them. Yeah, I don't want to name them. Got it. அதெல்லாம் கிடையவே கிடையாது. Please don't label like that. அப்படி தான் நான் சொல்லுவேன். Yeah. இத நாங்க அப்படி நினைக்கவே கிடையாது. பட் ஆனா நாங்க இல்ல அது நிறைய பேர் ஹாப்பியா ஷேர் பண்றாங்க. அத தான் நான் சொல்ல வரேன். ரெண்டு மூணு போஸ்ட் பார்த்தேன். ஓகே, இன்னும் அப்ப அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்கன்ற 2025. அவங்க ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால அப்படி சொல்லிருப்பாங்க. பட் ஓகே, அப்படி அந்த மாதிரி நாங்க ஒரு நினைக்கவே இல்ல. ஆக்சுவலி அந்த மாதிரி ஆக்சுவலி இவங்க தான் வந்து நிறைய அந்த ஒவ்வொரு உப்பு புளிக்காரம் சீரீஸோட எல்லா அந்த ஃபேன் எடிட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து யூ வுட் ஹவ் சீன்ல லைக் நிறைய பார்த்துருப்பேன். நீ அவ்வளோ தூரம் லவ் அண்ட் சப்போர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த அந்த ரிலேட்டபிலிட்டி தான் ப்ராப்ளி தி மெயின் திங். ஏன்னா ஆப்வியஸா அது வந்து மெயின் நரேட்டிவ் கிடையாது. லைக் அது ப்ரௌன் ஸ்கின்னை போட்டு அது நரேட்டிவ் கிடையாது. பட் ஆப்வியஸா வந்து இந்த என்ன சொல்றது பாசிபிலிட்டி அது ப்ரொபோர்ஷன் வந்து ப்ராபபிலி கம்மியா இருக்கலாம். என்ன திடீர்னு ஏதோ மேக்ஸ் டைம்ல சொல்ல முடியல எனக்கு. நாம கொஞ்சம் லாஜிக்கலா பேசுவாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. போர்வியா ஒரு ப்ரொபோர்ஷன் ஒன் மோர் ராடே இல்ல கம்மி ப்ரௌன் ஸ்கின் கேர்ள்ஸே இல்ல ஆக்டர்ஸே இல்லன்னு சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்பர்ஸ் வைஸ் கம்மியா இருக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ப்ராப்ளி ரிலேட்டபிலிட்டி ஜாஸ்தியா இருந்ததுனால இன்னும் பயங்கரமா ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க இஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் ஆல்சோ இந்த கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்ரி ட்ராக் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் லீட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் லைக் தட் ஐ ஃபீல். எல்லா ட்ராக்ஸுமே வந்துட்டு எவ்ரிபடி இஸ் லீட் இன் திஸ் ட்ராமா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லைக் பொன்வனன் சார், கிருஷ்ணா, ஐஷா, அஸ்வினி, பிரணவ் எல்லாருக்குமே லைக் தே ஹாவ் தேர், ஃபரீனா நவீன் தே ஹாவ் தேர் ட்ராக்ஸ். ஸோ எங்களது லாஸ்ட்டாக முடியுதுன்றதுனால மேபி உங்களுக்கு அப்படி தோணும். பட் இட்ஸ் நாட் லைக் லாஸ்ட்டாக எங்களுக்கு தான் கல்யாணம் ஆகுதுன்றதுனால அதில் தான் சீரீஸ் முடியுதுன்றதுனால. பட் ஐ ஃபீல் லைக் எவ்ரி
ட்ராக் எல்லா பிளாட்டுமே இதில் இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்ரிபடி இஸ் லீடுன்னு தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சார் அவ்வளோ உத்து கவனிச்சுட்டு இருக்கீங்க? ஓகே, இது இந்த இந்த பேசினார்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கொஸ்டின் இஸ் ஓப்பன் டு ஆல். லைக் ஜென்ரலாகவே இப்போ சீரீஸ் முடிஞ்சிச்சுன்னா அஃப்கோர்ஸ் அடுத்த கேள்வி வந்து சீசன் 2 எப்படி இருக்கும், எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா எப்படி இருக்கும்னு நீங்க தானே இமேஜின் பண்ணியிருப்பீங்கல்ல? நிறைய கதை வச்சிருக்காரு. சரி, டைரக்டர் சாருக்கு அப்புறமா வரலாம். மியூசிக் டைரக்டர் நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா அதுக்கான ஏன்னா எப்படியும் அவர் வந்து நீங்க சொன்னீங்க ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து வச்சீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுத்த ப்ரெஷர்ல அவர் வரவே மாட்டாரு. போடா நீங்களும் ஷோ என்னை காணவில்லை, என்னை தேட வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ பட் ஜோக்ஸ் அபார்ட், கீர்த்தி அண்ட் அவங்க அந்த கேரக்டர் பேர் கீர்த்தி மஹி கேரக்டருக்கு ஒரு க்ளோஷர். ஏன்னா அவங்க கிடைக்கல. கல்யாணம் ஆமா ஆமா. ஒரு அப்படி ஒரு அரிஸ்டோகிராட்டிக்கான ஒரு டேடு, பட் ஆப்போசிட்ல இப்படி இவங்க லவ்வுக்காக நான் குடும்பத்தை விட்டு போறேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவ்வளோ தட் கை அவர் ஆரம்பத்துலேருந்தே ஹி வாஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு ஒரு க்ளோஷர் இல்லாம போச்சுன்னு ஒரு வருத்தம் நான் சொன்னேன். அந்த கல்யாணம் என்னாச்சு அப்படின்னு இவர் மட்டும் இல்ல, எல்லாருமே நிறைய ஆமா. பேர் எனக்கு Yes, கிட்டத்தட்ட ஒரு 50 கமெண்ட் வந்தது. ம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அது எத்தனை பேர் தான் கல்யாணம் பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருக்கு, அது ஒரு சீனே வரும். நான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் ஆகி நல்லா பாப்புலர் ஆகிட்டு நான் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இல்லை அது செகண்ட் அது அது ஓகே, அது க்ளோஷர் இல்ல. செகண்ட் சீசன் அதுல ஆரம்பிக்கலாம் மேபி. ஓகே, சோ அது வந்து அவரோடது. நீங்க அப்படியே ஹோல்ல இருங்க. நீங்க சொல்லுங்க ஐஷா, நீங்க சொல்லுங்க. நீங்க தானே இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? இல்லங்க, நான் எந்த இமேஜினும் பண்ணலங்க. எதுவுமே இல்லையா? இல்லை, என்னோட வந்து வேலை நடிப்பு தானே. அவங்க இமேஜின் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா போய் நடிச்சிட வேண்டியதா, அவ்வளவுதான். பட் ஆனா அந்த ஒரு ஆசைகள்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி போனா நல்லா இருக்கும் கதை. ஆக்சுவலி சில மாவெல்லாம் ரொம்ப அரைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தெரிச்சிரும்ல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு உப்பு புளிக்கார கரெக்டான மீட்டர் லீப்பு தான் இருக்கு. அது அப்படியே விட்டுட்டனாலே வெல் அண்ட் குட். அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுட்டு அதாவது எங்களோட சேம் டீம் சேர்ந்துட்டு இன்னொன்னு புதுசா பண்ணலாம். அது வில் பி மேபி நல்லா இருக்கும். சீசன் 2 வேணான்றீங்க? சீசன் 2ன்றது அவசியம் இல்லை நான் சொல்றேன். ஏன் அவசியப்படுது உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கீங்க, பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்காங்க. அது மறுபடியும் ஏன் அதை கட்ட அழுக்கணும் நான் கேட்கிறேன். வேண்டாம். நான் சொல்ல வேண்டியதுதான் இந்த மாதிரி. சோ வேணான்னு இருக்கீங்களா? இல்ல இது கரெக்டா இருக்குல்ல. இது ஒரு ஸ்வீட் மாதிரி தான். இது அதிகமா போச்சுன்னா இது தகட்டிடும். இதுதான் கரெக்டா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குல்ல, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு. இப்போ 3rd வீக்னு நினைக்கிறேன், 2nd வீக்கா 3rd வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. 3rd வீக் போகுது. இப்போ ஓபன் பண்ணீங்கன்னாலும் காலையில அட்லீஸ்ட் ஒரு 100 மெசேஜாவது வந்துருக்கும். சீசன் 2 பண்ணுங்கன்னு வரும், நல்லா இருக்குன்னு வரும். இந்த சாங் ரீல்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறாங்கல்ல, அது எக்கச்சக்கமா டேக் பண்ணுவாங்க. இப்பதான் சாங் வந்து வேற பரிணாமங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நேத்து இவர் ஒரு வீடியோ அனுப்புறாரு, தயிர் சாதம் கிண்டுறதுக்குலாம் வீடியோ போட்டுறாங்க, சாக்லேட் கிண்டுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இவர் யூஸ் பண்ண சாங் வந்து சாக்லேட் கிண்டுறதுக்குலாம் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றாங்க. ஃபுட் இஸ் ஆல்சோ லவ்ல. அப்சல்யூட்லி, ஃபுட் இஸ் ஃபர்ஸ்ட் லவ். கண்டிப்பா. யூ வாண்ட் டு ஆட் ஆன் டு திஸ்? ஏதானே ஆயிஷா அக்கா சொன்ன அதே ஆன்சர் தானா? ராஜ் ஏதோ வித்தியாசமா யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பேசுங்க. ஏதோ இங்க வரலாம் வந்துச்சுல, சொல்லுங்க. இல்ல உண்மை சொல்லணும்னா ஸ்கிரிப்ட் இல்லைங்க, இது இல்ல ஸ்கிரிப்ட் வந்துட்டு இதுக்கு மட்டும் தான் இருக்கு. இது ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ, இது ஒரு கொரியன் சீரிஸோட ரீமேக். அண்ட் அதுல என்ன அளவுக்கு இருக்கோ அதுதான் எங்களுக்கு இருக்கு. சோ ஸ்கிரிப்ட் இல்ல, இதோட கதை முடிச்சிட்டாங்க. இதுக்கு அப்புறம் போறோம்னா திருப்பி அந்த கொரியன் ரைட்டர் எழுதணும், அப்புறம் எங்க அதை இந்தியனைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எடுக்கணும். இதுக்குன்னு ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்களா, அந்த ரைட்ஸ் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேற பண்ணும் அவ்வளோ பேர் திருப்பி அதே லைக் ஆஃப் கேம்ல நம்ம பேசிட்டு இருந்தோம். லைக் ஹி ஆல்வேஸ் வாண்டட் ஒன் ராம்காம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ராம்காம் ஏதான பிளான்ஸ் இருக்கா இந்த இதே டீமோட சேர்த்து? சீரியஸா இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை, பட் பண்ணா கண்டிப்பா பண்ணலாம். எஸ் எஸ். ஓகே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.